ஹாய் ஆல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் கிட்ட பிரேக் எடுத்துட்டேன். ஸோ இந்த பிரேக்கில் நான் சுத்தமாக படிக்கலைன்னு சொல்லிட முடியாது. படித்தேன், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துலாம் நான் படிக்கலை. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஒரு 6 ஹவர்ஸ் டெய்லி 6 ஹவர்ஸ் பீரியடில் வந்து நான் படித்தேன். என்னோடய டெய்லி பிளானர் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிளானராக எக்கனாமிக்கு யாராவது புதுசாக இருக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சிக்குனா இந்த மதுரை அகாடமியை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து யூனிட் 5க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, லைவ் கிளாஸஸ். தமிழ் மீடியமில் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நான் லாஸ்ட் இயர் படித்ததை திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அகெயின் ஏஎம்டிஎன் தான். ஸோ மை பேஸ் ஏஎம்டிஎன். ஸோ யாராவது புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏஎம்டிஎன் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கூட நீங்கள் கிளியர் பண்ண சான்சஸ். ஸோ ஃப்ரம் டுமாரோ நான் அகெயின் வந்து ஷெட்யூலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நாளைக்கு உண்டான ஷெட்யூல். ஸோ நான் வந்து இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஸ் ஐ செட் ஜூலை 31 நான் வந்து ப்ரோஸ் லிட்ரரி ஒர்க் அந்த 15 மார்க்ஸ்க்கு உண்டானது கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். கூடவே நான் வந்து இங்கிலீஷ் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதில் நான் வந்து ரிமைனிங் வச்சது இந்த ஃப்ரேசல் வெர்ப், இடியம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாம் டெய்லி 10 20 பேஜஸாக படிக்கணுன்ற மாதிரி ஒரு டெய்லி படித்தா மட்டும் தான் இது நம்மளுக்கு நினைவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் படிக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி டேஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 48-49 டேஸ் தான் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக படித்து முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ விஷயம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 2-3 ரிவிஷன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.